அனைவருக்கும் அன்பான வணக்கம். பொது நிர்வாக மாகாண சபை உள்ளூராட்சி அமைச்சின் ஸ்கில் அப் கவன் யூடியூப் சேனலினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாங்கள் தாபன விதி கோவையில் அத்தியாயம் 12 விடுமுறை என்ற விடுதியில் 21வது பிரிவின் கீழ் சொல்லப்பட்டிருக்கின்ற அரைச்சம்பள விடுமுறை தொடர்பாக பார்ப்போம். இவ்வளவு அதாவது இதற்கு முதல் நான் உங்களுக்கு முந்திய பாடங்களில் விளக்கி இருந்த விடயங்களில் எல்லாமே சம்பளத்துடன் கூடிய விடுமுறைகள் தொடர்பாக சொல்லியிருந்தேன். இப்போ அரைச்சம்பளத்துடனான அரைச்சம்பள விடுமுறை என்ற விடயத்துக்குள் நாங்கள் வரும்போது முதல்ல கவனத்தில் கொள்ளலாம், அரைவாசி சம்பளம் அரைவாசி படிகள் தான் கிடைக்கும் இந்த விடுமுறை பெற்றால். ஆகவே உங்களோட முதுமுறையை இது பாவிக்கும். உங்களோட முது சேவை காலத்தில் இது தாக்கத்தை செல்வாக்கு செலுத்தும். நிதி அளவுலையும் உங்களுக்கு குறைவாக வரும். உங்களோட முழு சேவை காலமும் இதனால் பாதிக்கப்படும். உங்களோட முதுமுறையையும் இந்த அரைச்சம்பள விடுமுறை பெறும்போது அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடுமுறை வகை. இந்த அரைச்சம்பள விடுமுறைகள் நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் பிற்காலத்தில் ப்ரொமோஷன்கள் சரியா பதவி உயர்வு போகும்போது நீங்கள் உங்களோட வந்த மற்ற அலுவலர்களை விட பின்தங்கி இருப்பீர்கள் சரியா. இந்த அதாவது தாபன விதி கோவை அத்தியாயம் 12 21வது பிரிவிற்கு கீழ் வரக்கூடிய இந்த அரைச்சம்பள விடுமுறையை பெறும்போது அது உங்களோட சேவை காலத்தில் தாக்கத்தை உங்கள் முதுமுறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு விடயமாக காணப்படும். ஒவ்வொரு அரசு அலுவலர்களுக்கும் அவரது மொத்த சேவை காலத்தில் 6இல் ஒரு பகுதியை அரைச்சம்பள விடுமுறையாக பெற்றுக்கொள்ளலாம் சரி. அப்போ உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ என்னுடைய சேவை காலம் 24 வருடங்களாக இருந்தால் முழு சேவை காலம் எனக்கு அரைச்சம்பள விடுமுறையாக 4 வருடங்கள் மேக்சிமமாக நான் விண்ணப்பிக்க முடியும் சரியா. அடுத்த வருடம் என்னுடைய சேவை காலம் 25 வருடமாக நிறைய பெற்றிருந்தால் இப்போ என்ன 25 6ஆல் பிரித்து ஒரு பகுதி எனக்கு அரைச்சம்பள விடுமுறையாக பெற்றுக்கொள்ள முடியும். இது தாபன விதி கோவையில் இதற்கான ஏற்பாடு சொல்லப்பட்டு இருக்குது. என்னென்ன காரணங்களுக்காக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நோய்களுக்காக பெற்றுக்கொள்ளலாம். வேறு எந்த விடுமுறைகளும் எங்களுக்கு இல்லாத பட்சத்தில் சம்பளத்துடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து விடுமுறைகளும் ஒற்று பெற்றிருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வேறு இடமே இல்லாத பட்சத்தில் இந்த ஏற்பாடுகளுக்கு ஏற்ப எங்களால் அரைச்சம்பளம் பெறலாம். எங்களோட வீட்டில் ஒரு வருத்தக்கார பிள்ளை இருக்குது அல்லது பெற்றோரை பராமரிக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு இந்த ஏற்பாடுகளின் கீழே அரைச்சம்பள விடுமுறையை பெற்று நாங்கள் அவர்களை பராமரித்து கொள்ளலாம். ஸோ அரைச்சம்பள விடுமுறை எங்களது முழு சேவை காலத்தில் 6இல் ஒரு பகுதியாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு தடவைக்கு தொடர்ந்து 12 மாதங்களுக்குத்தான் பெற்றுக்கொள்ளலாம் சரியா. அப்போ எனக்கு இந்த வருடம் மேக்சிமம் எனக்கு 4 வருடம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் என்ற முழு சேவை காலம் 24 வருடம் 6இல் ஒரு பகுதி 4 வருடம் என்று நாங்கள் குறிப்பிட்டாலும் நான் ஒரு தடவை விண்ணப்பிக்கலாம். குறைந்தது 12 மாதங்கள் அதாவது ஒரு வருடத்துக்கு தான் என்னால் விண்ணப்பிக்கலாம். எனக்கு 4 வருடம் இருக்குது, தொடர்ந்து 4 வருடமும் தாங்கண்டு விண்ணப்பிக்க முடியாது. நான் மேக்சிமம் ஒரு தடவைக்கு 12 மாதங்கள் தான் கண்டினியூவாக நான் விண்ணப்பித்து இருக்கலாம். அதுக்கு பிறகு நான் அதை பிரேக் விட்டு சேவைக்கு சமூகம் அளித்து அதுக்கு பிறகு தேவைப்பட்டால் பிறகு நான் உரிய ஆவணங்களோட மீண்டும் விண்ணப்பிக்க முடியும். இது நான் உங்களுக்கு விளங்கிக் கொள்வதற்கு இலகுவாக இதை உதாரணமாக சொன்னேன். இந்த அரைச்சம்பள விடுமுறையை நாங்கள் பல தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். என்னென்ன தேவைகளுக்கு சொல்லப்பட்டு இருக்குது. ஆனால் எடுக்கும்போது கட்டாயம் நினைவில் வைத்திருக்கணும், எங்களோட முதுமுறையை எங்களோட சேவையில் இது தாக்கத்தை பதவி உயர்வு எல்லா இடத்துலையும் இந்த அரைச்சம்பள விடுமுறை எங்களுக்கு செல்வாக்கு செலுத்தும் ஒரு காரணியாக இருக்கும் சரியா. இது அரச அதாவது அரச நியமனத்தில் நிரந்தர பதவி வகிக்கும் எல்லா ஊழியருக்கும் இந்த நிபந்தனைகள் பொருந்தும். இதில் பதவி நிலை உத்தியோகத்தர்களுக்கு இந்த அரைச்சம்பள விடுமுறையை பயன்படுத்தி 6 மாதம் வரை அவர்கள் வெளிநாட்டில் கழிக்க இதை பயன்படுத்தலாம். நான் ஏற்கனவே சம்பாதித்து விடுமுறை என்ற விடயத்துக்குள்ளே சொன்னேன். அவர்களுக்கு உரித்திருந்தால் 6இல் ஒரு பகுதி அவர்களுக்கு வரக்கூடியதாக இருந்தால் சரியா அவர்கள் வெளிநாட்டில் போய் கழிப்பதற்கும் இந்த விடுமுறையை 6 மாதத்தில் மேக்சிமம் வெளிநாட்டில் கழிப்பதற்கு 6 மாதம். ஆகவே அரைச்சம்பள விடுமுறை எடுத்துக்கொண்டு 6 மாதத்தை அவர்கள் வெளிநாட்டில் கழிப்பதற்கு பயன்படுத்தலாம்.
உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு பதவி நிலை உத்தியோகத்தர் வேலைக்கு வந்து அவர் 3 வருடம் தான் ஆகுது. ஸோ அவரில் 6இல் ஒரு பகுதியை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அவரது 6இல் ஒரு பகுதியை நாங்கள் பார்த்தா 3 வருடம் என்றால் அவருக்கு 6 மாதமாக இருக்கலாம். சரியா, 3 வருடம் என்றால் 6 மாதமாக இருக்கலாம். ஆகவே அவருக்கு 6 மாதம் இருக்குது. அவர் அந்த 6 மாதத்தையும் பயன்படுத்தி அவர் அரைச்சம்பளத்தில் வெளிநாடு போவதற்கு விண்ணப்பிக்கலாம். இல்லையா, அவர் அந்த 6 மாதத்தை முழுச்சம்பளத்துடனான 3 மாதமாகவும் அவர் மாற்றி கேட்கலாம். சரியா, இது பதவி நிலை உத்தியோகர்களுக்கு மட்டுமுள்ள ஒரு சலுகை. 3 மாதமாக முழுச்சம்பளத்துடன் அவர் போயிட்டு வரலாம். ஆகவே அவரது அரைச்சம்பளத்துக்கான 6 மாதம் கழிப்பணவு செய்யப்படும். ஆனால் உண்மையிலேயே அவர் விடுமுறைக்கு போய் வருவது 3 மாதமாக இருக்கலாம். அந்த 3 மாதத்துக்கு அவருக்கு முழுச்சம்பளம் வழங்கப்படும். இந்த ஏற்பாடுகள் எல்லாமே தாபன விதி கோவில் பிரிவு 21 தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கு. இது அரைச்சம்பளம் தொடர்பான விடயம். இந்த அரைச்சம்பளத்தை எங்களோட முழு சேவை காலத்தில் எப்போ தேவைப்பட்டாலும் எங்களுக்கு எடுக்கலாம். ஒவ்வொரு முறை கணிப்பீடு செய்யும் போது எங்களோட முழு சேவை காலத்தில் 6இல் ஒரு பகுதி பார்ப்போம். அப்படி பார்த்துட்டு ஏற்கனவே எவ்வளவு விடுமுறைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம்ன்றதை கணிக்க வேண்டும். ஏற்கனவே முன்னர் ஒரு முறை நாங்கள் 1 வருடம் எடுத்திருக்கிறோம், பிறகு ஒரு 6 மாதம் எடுத்திருக்கோம், பிறகு ஒரு 3 மாதம், இப்படி எல்லாம் கூட்டி இப்போ எங்களோட முழு சேவை காலத்தில் 6இல் ஒரு பகுதியோட கணிப்பிட்டு பார்த்து எஞ்சி இருக்கிறது தான் கொடுக்கணும். உதாரணம் நான் சொல்ல மாதிரி எனக்கு 24 வருடங்கள் 4 வருடங்கள் எனக்கு அரைச்சம்பளம் எடுக்கலாம். ஆனால் நான் இந்த 24 வருடத்தில் இதுவரை 4-5 தடவை அரைச்சம்பள விடுமுறை எடுத்து அதோட முழு கூட்டுத்தொகை எனக்கு 3.5 வருடம் வருது என்று சொன்னால், சரியா, 3.5 வருடம் நான் எடுத்துட்டேன்டா, மிஞ்சி எனக்கு இன்னொரு 6 மாதம் தான் இந்த வருடம் எடுக்கலாம். நான் போயிட்டு 1 வருஷத்துக்கு விண்ணப்பிக்க இயலாது. 6இல் ஒரு பங்கு எனக்கு 4 வருடம் இருக்குது, 1 வருடம் தாங்கன்னு கேட்க இயலாது. 6இல் ஒரு பங்கு முழு சேவை காலத்துக்குமே நான் எடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். சரியா, இதெல்லாம் இந்த விடுமுறைகள் கணிப்பிடுபவர்கள் தெளிவாக இருத்தல் வேண்டும். ரெக்கார்டுகள் மெயின்டைன் பண்ணணும். ஒருவர் சேவைக்கு வந்த திகதியில் இருந்து அவர் ஓய்வு பெறும் வரை அவரது விடுமுறை தொடர்பான ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸ் எங்களிடம் இருத்தல் வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் எங்களால் இந்த மாதிரி கணிப்பீடுகள் செய்யலாம். ஆகவே முழு சேவை காலத்திலும் அவர் பெற்ற அரைச்சம்பள விடுமுறைகள் இந்த கணிப்புக்குள்ளே வந்து அதில் இருந்து மேலதிகமாக தான் நாங்கள் வழங்க வேண்டும். சரியா, மீண்டும் ஒரு பாடத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.